ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எரர் வந்திருக்கும். அந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் வந்து உங்களுக்கு டெய்லி கிடைக்கணும்னா நீங்கள் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட பெல் பட்டன் வந்து அழுத்திங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. ஸோ வியூவர்ஸ் நீங்கள் வந்து கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வந்து நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கூகுள் வந்துருங்க. யூஏஎன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணால் யூஏஎன் லாகின் வருது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பாருங்கள், யூஏஎன் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது பாருங்கள், ஆர்கனைசேஷன். அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஓகே கொடுத்துங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பிஎஃப் நம்பரு, உங்களுடைய பாஸ்வேர்டு, உங்களுடைய கேப்சா வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணி நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்டுங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து கிளைம் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பிஎஃப் நம்பர் வந்து உங்களுக்கு தெரியல, ஞாபகம் இல்லைன்னா ஸோ கீழே இருக்க பாருங்கள், நோ யுவர் யூஏஎன் நம்பருக்கு பாருங்கள், இதில் கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து உங்களுடைய பிஎஃப்பில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருக்க ஃபோன் நம்பருக்கு பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் கூட லிங்க் பண்ண, உங்கள் பிஎஃப் நம்பர் கூட லிங்க் பண்ண ஃபோன் நம்பருக்கு பாருங்கள். அந்த ஃபோன் நம்பர் வந்து இதில் என்ட்ரு பண்ணிங்க. ஸோ இங்கே இருக்கிற கேப்சா வந்து என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி இருக்குது பாருங்கள், இதில் கிளிக் பண்ணிங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த யூஎன் நம்பருக்கு பாருங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கே வந்து மெசேஜாக வந்துடும். ஸோ அதை வச்சு வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து யூஎன் நம்பர் தெரியும், ஆனால் வந்து பாஸ்வேர்டு தெரியாதுன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்குங்க, இதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய யூஎன் நம்பருக்கு பாருங்கள், உங்களோட பிஎஃப் நம்பர் அதில் வந்து என்ட்ரு பண்ணிங்க. கேப்சா இருக்குது பாருங்கள், இது வந்து என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்கும், ஆதார் நம்பர் வந்து கேட்கும், அப்புறம் வந்து உங்களுடைய நேம் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செட் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப வந்து உங்கள் பிஎஃப் நம்பர் போட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் திரும்ப லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஸோ ஹோம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும். ஸோ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ கேப்சா மட்டும் என்ட்ரு பண்ணிட்டு நம்ம சைனிங் கொடுத்தா உள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய யூஎன் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை என்ட்ரு பண்ணிங்க. ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிங்க. ஸோ வந்து கேப்சா என்ட்ரு பண்ணிங்க. சைன்இன் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து சைன்இன் கொடுத்தீங்கன்னா ஓடிபி கேட்கும். ஓடிபி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா இருக்குது பாருங்கள், அந்த கேப்சா வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது பாருங்கள் மேலே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் கட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆன்லைன் சர்வீஸில் வந்து நீங்கள் கிளைம் ஃபார்ம் 31, 19, 10C அண்ட் 10D இருக்குது பாருங்கள். கிளைம் வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எக்ஸப்ஷன் அக்கர்ட் வயல் கிளைம் ப்ராசஸிங்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேருக்கு வரும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் அமௌண்ட் எடுத்துருப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதம் கழிச்சு தான் வந்து நீங்கள் கிளைம் வந்து நீங்கள் அடுத்த கிளைம் வந்து நீங்கள் செய்ய முடியும். இன்னொரு காரணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் கூட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எரர் காமிக்க வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க. கேஒய்சி செட்டிங் இருக்குது பாருங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸு, உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸு, உங்களுடைய அதர் டீட்டெயில்ஸு வந்து எல்லாமே வந்து வெரிஃபைடாக இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இந்த எரர் வரத்துக்கு வந்து வேறு காரணங்கள் ஏதாவது இருக்குன்னாக்கா வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் வந்து உங்களுக்கு டெய்லி கிடைக்கணும்னா நீங்கள் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட பெல் பட்டன் வந்து அழுத்திங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.